ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். பாட்டி இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த பார்த்தினியம்னா விஷப்பூண்டுன்னு சொல்கிறோம்ல, இதை வச்சு உரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உரத்தை மண்ணுக்கு அடித்தோன்னா இது மக்கின பிறகு மண்ணுக்கு போட்டோன்னா மண்ணோட வளத்தை கூட்டும். அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குழி எடுத்துட்டு 3க்கு 3ல ஒரு குழி எடுத்துட்டு அதில் இந்த காஞ்ச இலை இருக்குல்ல, இந்த காஞ்ச இலையை எப்படி போட்டுருணும். ஃபஸ்ட்டு ஒரு அடுக்குக்கு ஒரு அடுக்கு காஞ்ச இலையை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த விஷப்பூண்டுன்னு சொல்கிறோம்ல இதை வெட்டி வச்சுக்கணும். இதுக்கு மேல அந்த சாணி கரைசல் அந்த சாணிக்குள்ள வந்து நுண்ணுயிர்கள் இருக்கும். அது வந்து இது மக்கிறதுக்கு சீக்கிரமா வேலை செஞ்சு கொடுக்கும். அதனால சாணி கரைசலை அப்படியே எடுத்து அது மேல ஊற்றி விட்டுறணும். இப்போ ஊற்றிட்டு அங்கே வச்சுட்டேன் அதுக்கு மேலே இப்போ நம்ம போட்டிருக்க மண்ணையும் அப்படியே மூடி விட்டுறணும். நம்ம அந்த குழி தோண்டி வச்சிருப்போம்ல, அதுக்கு சைடில் இருக்க மண் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அப்படி மூடிட்டு அதுக்கு மேலே நம்மளோட காஞ்ச இலையோ தார்பாலின் ஷீட்டோ ஏதோ ஒன்று போட்டு ஃபுல்லாக மூடி வச்சிடணும். அப்போது மேக்ஸிமம் எல்லா ஃபீல்ட்லேயும் பவுல்ட்ரி இருக்கும்ல, அந்த பவுல்ட்ரி அந்த டீகம்போஸ்ட் ஆகுறத டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படி போட்டு மூடி வச்சுட்டு கரெக்டாக இது வந்து ஒரு 3 to 5 months ஆகும் ஃபுல் டீகம்போஸ் ஆன பிறகு அதை எடுத்து நம்ம பேக் ஸ்ப்ரேயர் கூட லிக்யூட் ஃபார்முலேஷனில் ஃபில்ட்ரேட் பண்ணி லிக்யூட் ஃபார்முலேஷன்லேயும் அப்ளை பண்ணலாம். இல்லைனா சாயில் அப்ளிகேஷனாக மண்ணுக்கு அப்படியும் உரமாகவும் போட்டுடலாம் பாட்டி.